ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 என்பிஎஃப்சி கம்பெனி வந்து அவங்களுடைய பதிவுச் சான்றிதழை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியால் ரத்து செய்யப்பட்ட 2 கம்பெனியை பார்த்துடலாம். மிச்ச 4 கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைசன்ஸ் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசர்வ் வங்கியால் பேன் செய்யப்பட்ட 2 கம்பெனி குஜராத்தை சேர்ந்த உல்காஸ் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெடு மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த சிக்கார் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல் லிமிடெட். இந்த 2 கம்பெனியும் பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி அவங்களுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெல்லோனோ டீல்காம் பிரைவேட் லிமிடெடு மற்றும் சொனாட்டா ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெடு, இந்த 2 கம்பெனியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பதிவுச் சான்றிதழை வந்து ரிசர்வ் வங்கிக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்தி கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடு மற்றும் சிஎல் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெடு இவங்களும் அவங்களுடைய பதிவுச் சான்றிதழை ரத்து பண்ணியிருக்காங்க ரிசர்வ் வங்கி மூலமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஸ்டான்லி வணிகர் பிரைவேட் லிமிடெடு மற்றும் மயூர் பார்டர் பிரைவேட் லிமிடெடு இந்த கம்பெனியோட பதிவுச் சான்றிதழையும் சரண்டர் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் வங்கிக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் 29, 2024 அப்போவே வந்து ரிசர்வ் வங்கியால் வந்து ரத்து செய்யப்பட்டுன்னு சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு ஆர்பிஐ வந்து. ஸோ இவ்வளோ தான். இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் எதுவும் லோன் வந்து எடுத்திருக்கீங்களா? ஸோ லோன் வந்து எடுத்திருந்தால் என்ன மாதிரி அனுபவங்களை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.